புதிய இரையச்சத்தோடு தான் உள்ளே வர வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதற்கு மீகாத் என்று சொல்லப்படும். காபாவை பாதுகாக்கிறான். இன்னைக்கு பிரதமர் வராங்க, ஜனாதிபதி வராங்க, சொல்லப்படும் 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் காபாவை பாதுகாப்பதற்காக இத்தனை முறைகளை ஏற்படுத்துகின்றார். காபாவை சுற்றி மத்தாஃபுக்கு அடுத்து மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜித், அதற்கடுத்து வெளி மஸ்ஜித், அதற்கடுத்து ஹரமுடைய எல்லை, அதற்கடுத்து மீகாத்துடைய எல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் அருமை மோமின்களே. மக்கா என்ற ஊர் என்று பார்த்தால் கூட அது சாதாரணமானது அல்ல. உம்முல் குரா, ஒட்டுமொத்த உலகத்தின் தாய் என்று சொல்லப்படும். முழு உலகத்தின் மையப்பகுதியில் இருக்கிறது. குர்ஆன் சொல்லும், லிதுன்சிர உம்மல் குரா வமன் ஹவ்லஹா. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாம் இந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கி தந்திருக்கின்றோம். நீங்கள் இதன் மூலம் உம்முல் குரா என்று சொல்லப்படுகின்ற தாய் ஊரான மக்காவையும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வார். அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிகு மக்காவை பார்க்கணும். இந்த புனிதமிகு ஹரமுடைய எல்லைக்குள்ளதான் மினா இருக்கு, முஸ்தலிஃபா இருக்கு, அரஃபா இருக்கிறது. இந்த எல்லைக்குள் தான் இவைகள் எல்லாம் இருக்கின்றன. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை தேடி சஃபாவிற்கு மர்வாவுக்கு மத்தியில் ஓடினார்களே, அது காபாவை ஒட்டி அமைந்திருக்கிறது. சஃபா மர்வா இத்தகைய புனித இடங்களை எல்லாம் எப்படி பார்ப்பது? அல்லாஹ் தஆலா அதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் உம்ராவுடைய அமலை கடமையாக ஆக்கி, ஹஜ்ஜுடைய அமல்களை கடமையாக ஆக்கி, நீங்கள் எனது இல்லத்திற்கு வாருங்கள், இவ்வளவு நன்மைகளை கொள்ளையடித்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் சொல்கிறார். அதே போன்று மதீனா ஷரீஃபிற்கு செல்கின்றோம். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிற புனிதமிகு முபாரக்கான அந்த இடத்தை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாரத் செய்கின்றோம். சஹாபாக்களை தியாரத் செய்கின்ற நசீபை பெறுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடத்தில் எந்த இடத்தில் தொழுதால் 10,000 மடங்கு அதிகம் சவாப் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த மஸ்ஜித் நபவியில் தொழ முடிகிறது. மாபைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜன்னah, என்னுடைய இல்லத்திற்கும் மெம்பருக்கு மத்தியில் சொர்க்கத்தின் பூங்காவனம் இருக்கிறது என்று சொல்லலாம் சொன்னார்கள். அந்த இடத்தை நம்மால் சந்திக்க முடிகிறது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அந்த இடத்திற்குள் அடங்கி இருக்கின்ற அந்த இடத்திற்குள் இருக்கின்ற உயர்ந்த தூணுகளை பார்க்க முடிகிறது. அந்த தூணுகளுக்கு அருகில் தொழுகின்ற நசீபு கிடைக்கிறது. அருமை மோமின்களே, இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட சஹாபாக்கள் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க, உஹதுல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இவைகள் எல்லாம் பார்ப்பதற்குண்டான நசீப் வேண்டும் அல்லவா? எப்படி தருவது? அல்லாஹ் ஹஜ்ஜை கடமை ஆக்கினான். எப்படி தர்றது? தரங்கிறது ஆசை. குழந்தைகிட்ட சும்மா கொடுத்தா செய்யாது. ஒரு வேலை, முக்கியமான வேலை, அவங்களுக்கு நன்மை, இது உனக்கு நன்மையை தரும், செய், விரும்பினாலும் செய், விரும்பாவிட்டால் பரவாயில்லைன்னு சொன்னா எந்த பிள்ளையும் வேலை செய்யாது. அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இங்க இருந்து இங்க போ, இதை போய் பாரு, இங்க இருந்து இதை வாங்கிட்டு வரணும். ஆர்டராத்தே இருக்கும். வெளி தோற்றத்தில் ஆர்டர், எல்லாமே உத்தரவு மாதிரி தெரிகிறது. ஆனா உள்ளுக்குள்ள உத்தரவு அல்ல, கனிவு. தனது பிள்ளைக்கு இவைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, பேராசை, ஒரு நல்ல எண்ணம், அவைகளை உத்தரவாக எப்படி நாம் சொல்கின்றோமோ இதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இத்தனை சிறப்புகளையும் நன்மைகளையும் நாம் அடைய வேண்டும். ஜம்ஸம் நீரை பருக வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், நாம் உள்ளத்தால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இவைகள் எல்லாம் தர வேண்டுமானால் சும்மா சொன்னா எல்லாரும் வருவது கஷ்டம். உனக்கு குறிப்பிட்ட இந்த வசதி இருக்குதா, நீ வந்துதான் ஆகணும், எனக்கு வேற எது பத்தி தெரியாது என்று அல்லாஹ் நமக்கு அதை தந்திருக்கிறான். அருமை மோமின்களே, இது உத்தரவு அல்ல, அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நசீப் என்று கருத வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற பாக்கியம். உண்மையிலேயே இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ, ரெண்டாவது இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வசதி படைத்தவர்களுக்கு கிடைக்கும் என்று. இல்லை, வசதி படைத்தவர்களுக்கு நசீபாகும் கிடைக்குங்கிறது இல்லை, வசதி படைத்தவர்கள் மீது கடமையாகும். கிடைக்கும் என்பது வேறு, கடமையாகும் என்பது வேறு. எல்லாரும் மீதும் தொழுகை கடமையாகிறது. நிறைவேற்றுவர்கள் நசீபிற்குரியவர்கள், நிறைவேற்ற முடியாதவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் மீதும் தொழுகை கடமையாக இருக்கிறது. வசதி படைத்தவர்கள் மீது தொழுகை ஹஜ்ஜு கடமையாகும், உம்ரா கடமையாகும். ஆனா யாருக்கு நசீபாகும்? யாருடைய உள்ளத்தில் அந்த தர்பாரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ, நான் மக்காவை பார்க்கணும், காபாவை பார்க்கணும், தவாப் செய்யணும், அல்லாஹ் அந்த திரையை பிடித்து அழுது கதற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ, எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கின்ற அந்த புனிதமிகு ரவுதாவை நான் காண வேண்டும், நேரடியாக தியானம் செய்ய வேண்டும். எத்தனை ஆண்டுகள் இங்கிருந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்பது, நான் இருக்கும் காலமெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த நசீபை, இந்த சலாமை எனது நபியின் தர்பாருக்கு முன்னால் நின்று நான் சொல்ல வேண்டும், எனது நபி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை எந்த உள்ளத்தில் வருகிறதோ கண்ணியத்திற்குரிய மோமின்களே, அப்பொழுதுதான்
ஹஜ்ஜும் உம்ராவும் நசீபாகும். நான் திரும்பவும் சொல்கிறேன், வசதி இருந்தால் கடமையாகும். ஆனா ஆசையும் ஆர்வமும் முஹப்பத்தும் ஷௌக்கும் காதலும் ஏற்பட்டு விடுமானால் நசீபாகும். வசதி அவசியம் இல்லை. எத்தனையோ செல்வந்தர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியாதவர்களும் உண்டு, பல ஏழைகள் இதை செய்தவர்களும் உண்டு. நாம் கண்கூடாக பார்த்திருக்க முடியும். பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள், இந்த நாட்டை 800 ஆண்டு காலம் ஆண்ட முகலாய மன்னர்கள், நிறைய பேருக்கு நசீபு கிடைக்கவே இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் சாதாரண ஒரு ஏழை எளிய மக்கள் செய்து விடுகிறார்கள். ஒருவர் சமையல் வேலை செய்கின்ற ஒரு சகோதரர், அவருக்கு ஹஜ்ஜை வணக்க நசீபாயிருது, சமைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க, அல்லாஹ் அவருக்கு காசையும் கொடுத்து ஹஜ்ஜை நசீபாக்கிறான், எல்லாம் கிடைத்து விடுகிறது. அப்படியானால் நசீபு வேண்டும். நசீபு எப்பொழுது வரும்? ஆசை வேண்டும், ஷவுக்கு வரணும், ஒரு இனம் புரியாத தேட்டம் இருக்க வேண்டும். நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிற கணவனை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், அங்கிருப்பவர் தனது மனைவியை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். நாம் நமது பிள்ளை வெளிநாட்டில் இருக்கின்றான், எனது பிள்ளையை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு, குழந்தைக்கோ தனது பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்ற பேரார்வம், இந்த எண்ணங்கள் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் சந்திக்கின்ற நசீப் கிடைக்கும். இதை போன்றுதான் அல்லாஹ்வுடைய இல்லத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் வெடித்து சிதறுகின்ற இனம் புரியாத காதலும் உள்ளத்தில் எப்பொழுது ஏற்படுகிறதோ அல்லாஹ் அந்த நசீபை தருவான். உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த நசீபை தந்திருக்கிறான் என்று சொன்னார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இதற்காக அல்லாஹ்வுக்கு நம்ம தொழுது சுக்ர் அதா பண்ணணும். யாவா எனக்கு இந்த நசீபை கொடுத்திருக்கிற, எனக்கு இந்த நசீபை நீ வழங்கி இருக்கிறாய், இதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கும் முழு பலனை பெறுகின்ற தௌஃபீக்கை எனக்கு கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அதனாலதான் போவதற்கு முன்பு, செல்வதற்கு முன்பே மக்காவை பற்றியும் மதினாவை பற்றியும் புனித இடங்களை பற்றியும் அங்கு கேட்கப்படுகின்ற துவா எந்த அளவிற்கு கபூலாகும் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதும், அந்த வணக்கத்துடைய அந்தஸ்தை உயர்வை புரிந்து கொள்வதும், அந்த வணக்கத்தை எப்படி நிறைவேற்றினால் முழுமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதும் ஒவ்வொரு மூமின்கள் மீதும் தார்மீக கடமை. ஏன்னு சொன்னா, இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டுட்டு 15 நாட்கள் விட்டுட்டு நம்ம போறோம் உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா, பிள்ளைங்களை விட்டுட்டு போறோம், 50,000 60,000 70,000 1 லட்சம் வரைக்கும் செலவு பண்றோம். இவ்வளவு செலவு பண்ணி செய்கின்ற ஒரு வணக்கம் அது முழுமையான வணக்கமாக இல்லையானால் நாம் செய்த செலவு, நாம் செலவழித்த நாட்கள், நாம் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள் ஒன்றுமே பலன் இல்லாமல் போய்விடும் அல்லவா? எனவே நாம் அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் வழி அனுப்புவிழா என்ற பெயரில் இத்தகைய ஒரு அழகிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை மூமின்களே, புறப்படுறதுக்கு முன்னால முதல்ல உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்ம கொண்டு வந்துடணும். இங்கேயே எல்லாம் அங்கு போய் மாற்றிக்கொள்ளலாம் என்று நாம் கருதி கொள்ளக்கூடாது. முழுமையான பலன் கிடைக்க வேண்டுமானால் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ரமலான் ரூஹை பக்குவப்படுத்துகின்ற மாதம். ரமலான் ரூஹை பக்குவப்படுத்துகின்ற மாதம். ஷாபானை பற்றி சொல்லப்படும், அது உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற மாதம். ரஜபை பற்றி சொல்லப்படும், உடலை பக்குவப்படுத்துகின்ற மாதம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் வந்துட்டாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. ஏன் ரமலான் வந்தா பார்த்துக்கலாம் நினைச்சீங்கன்னு சொன்னா, ரமலான் வந்து அதை முழுமையாக நீங்கள் உள்வாங்குவதற்குள் 15 நாட்கள் போய்விடும். அப்ப நீங்க 15 நாள் தான் இருக்கும். இந்த 15 நாள்ல ஒரு 10 நாட்கள் அப்படி எப்படி இருக்கும், திரும்ப பெருநாளுடைய சிந்தனை வந்துவிடும். அதற்கடுத்து ரமலான் முடிந்து விடும். ரமலானில் கிடைக்க வேண்டிய முழு பலன் கிடைக்க வேண்டுமானால் 2 மாதத்திற்கு முன்பே உடலால் உள்ளத்தால் தன்னை தயாராகி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் மறைமுகமாக அறிவிக்கிறது. இதே போன்றுதான் நாம் உம்ராவிற்கு ஹஜ்ஜிற்கு சென்றாலும் சரி, அதில் முழு பலனை நாம் பெற வேண்டுமானால் இங்கு இருக்கின்ற பொழுதே நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான உள ரீதியான ஒரு தயாரிப்பு. நான் புனித இடத்திற்கு செல்கிறேன், இனிமேல் நான் தவறுகளை விட்டு விலகிக் கொள்வேன், பாவங்களை விட்டு விலகிக் கொள்வேன், கடமைகளை முறையாக செய்வேன், சரியாக செய்வேன். நான் எனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், அழுக்குகளை, பொறாமைகளை, இதர தவறான எண்ணங்கள் அனைத்தையும் நான் நீக்கிவிடுவேன் என்று நியத்து செய்து நமது உள்ளத்தை முதலில் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் அங்கு போய் என்னென்ன வணக்கங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்றவைகள் உதவியாக வழியாக இருக்கும். மூன்றாவது, நாம் அங்கு சென்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னிக்கிறான் அல்லவா? ஆனா பொதுவாக 2 சொல்லப்படும் கடமைகள், 2 வகை. ஒன்று ஹுகூகுல்லாஹ், இன்னொன்று ஹுகூகுல் இபாத்.
அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமை, மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடமை. நாம் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் சில குறைநிறைகள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடலாம். அங்கு போயும் மன்னிப்பு தேட முடியும். உதாரணத்துக்கு தொழுகையில கொஞ்சம் குறைவாயிருக்கு, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா ஹுகூகுல் இபாத்னு ஒண்ணு இருக்கு. ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், அது அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைகள் இருக்குமானால் நம்ம அல்லாஹ்ட்ட போய் என்ன கதறினாலும் சரி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதலில் சம்பந்தப்பட்ட நபர் உன்னை மன்னிக்கணும், அந்த பிரச்சனையை தீர்த்துக்க, அதுக்கடுத்து என்னிட்ட வாண்டு அல்லாஹ் சொல்லுவார். அதற்கு அடுத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். அதனால்தான் நமது முன்னோர்கள் நாம் பயணம் செல்கின்ற இடத்தில் இது போன்ற புனித பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது உறவுகளை சந்தித்து சொல்கின்ற வழக்கம் இதனால் தான் ஏற்பட்டது. உறவினர்களை சந்திக்கிறது, அவங்கள்ட்ட பயணம் செய்றது, என் மூலமாக ஏதேனும் குறைநிறைகள் ஏற்படுமானால் அல்லாஹ்விற்காக பெருந்தன்மையோடு பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கெல்லாம் காரணம், சில பேர் இது அவசியமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கட்டாயமானது அல்ல, ஆனால் சரியானது, முறையானது. ஏன் அல்லாஹ்விடத்தில் போய் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முன்னால நாம் யாருக்கேனும் தவறு செய்திருந்து அவர்கள் மன்னிக்கவில்லை ஆனால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதால் தான் நாம் அவரிடத்தில் சென்று நாம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது. நம்ம மன்னிப்பு கேட்கணும், அவர்கள் பெருந்தன்மையோடு அதை மன்னிக்க வேண்டும், பெருந்தன்மையோடு மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அதை கூட யாரிடத்தில் வருத்தம் இருக்கிறதோ குறை இருக்கிறதோ இவங்கள்ட்ட சொல்லாம மற்றவங்கள்ட்ட யாரெல்லாம் சந்தோஷமா இருப்போமோ அவங்கள்ட்டே சொல்லிட்டு போறோம். உண்மையில் யாரிடத்தில் நமக்கு வருத்தம் இருக்கிறதோ, யாருக்கு நமக்கு மத்தியில் சில நெருடல்களும் உறுத்தல்களும் இருக்கிறதோ இவர்களிடத்தில் நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நம்ம இதெல்லாம் பார்க்க கூடாது, சுய கௌரவம் பார்க்க கூடாது. நாம் எப்பொழுது அல்லாஹ்விற்காக ஒரு அடி இறங்குகின்றோமோ அல்லாஹ் பல மடங்கு நம்மை உயர்த்துவான் என்று எண்ண வேண்டும். சொல்லதான் சொல்லுவாங்க, மன் தவாலா லில்லாஹி ரஃபஹுல்லாஹ், அல்லாஹ்விற்காக நீங்கள் பணிவீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார். நீங்கள் பெருமை கொள்வீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை தாழ்த்தி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அதனால் நாம் அப்படி செல்வதால் நாமே வெளியே போய் சொல்லணுமா? இது என்ன ஒரு மாதிரியா? அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. நம்முடைய இஸ்ஸத் ஒருபோதும் குறையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்லுவாங்க. சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சத்தியமிட்டு சொல்வது வழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிடாமல் சொன்னாலும் ஒண்ணுதான். பெருமானார் சத்தியமிட்டு சொன்னாதான் அது ஸ்ட்ராங்கு, இல்லைன்னா சாதாரணம் என்பது அல்ல. பெருமானார் எப்படி சொன்னாலும் உறுதியானதுதான். நமக்கு புரிவதற்காக ஸல்லல்லாஹு சத்தியமிட்டு சொல்லுவாங்க. அதில் ஒன்று, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா தவாலா அஹதுன் இல்லா ரஃபஅஹுல்லாஹு இஸ்ஸன், யார் பணிவை மேற்கொள்கிறாரோ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை கூட்டியே தீருவான். இது எனது ரப்பின் மீது கசம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் நாம் அதில் யோசிக்க வேண்டியதே இல்லை. நாம் அவர்களிடத்தில் செல்ல வேண்டும், சொல்ல வேண்டும், அவருடைய வருத்தத்தை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து நாம் அங்கு சென்று துஆ செய்கின்ற பொழுது உண்மையிலேயே பரிசுத்த குழந்தையாக நாம் திரும்புகின்ற நசீப் கிடைக்கும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அதை வழங்குவானாக. அருமை முஃமின்களே, இப்பொழுது இந்த வணக்கம் இது ஏதோ ரொம்ப கஷ்டமானது, கடுமையானது, இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா செய்ய முடியாது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை, நினைக்க வேண்டியது இல்லை. ஈஸியானது தான். அல்லாஹ் கஷ்டமானது நமக்கு எந்த கட்டத்திலும் தந்ததே இல்லை. மிக மிக சுலபமானது தான். நாம் லேசாக உள்வாங்கிக் கொள்வோமே ஆனால் மிக மிக சிம்பிளாக இருக்கும். ஒண்ணுமே கஷ்டம் இல்லை, சுருக்கமாக கஷ்டம் இல்லை. சுருக்கமாக சொல்வதானால் உம்ரா என்பது எது? உம்ராண்டா என்ன? உம்ராவிற்காக எஹ்ராம் கட்டி கொள்வது, உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டி உம்ராவுடைய நியத்து செய்து கொள்வது, புனிதமிகு காபாவை 7 முறை தவாப் செய்வது, 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வது, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் 7 முறை சஅய் செய்வது, தலைமுடியை இறக்கிக் கொள்வது, உம்ரா முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். உம்ரா அப்படிங்கிறது என்ன? உம்ராவிற்காக எஹ்ராம் கட்டி நியத்து செய்து கொள்ளுதல், தவாப் செய்தல், 2 ரக்காத்து தொழுதல், சஃபா மர்வாவுக்கு மத்தியில் சஅய் செய்தல், தலைமுடியை இறக்கிக் கொள்ளுதல். உம்ராவுடைய வணக்கம் நிறைவேற்று விட்டது. இதைத்தான் நம்ம கொஞ்சம் விளக்கமா சொல்ல போறோம். அவ்வளவுதான். ஏதோ நினைக்க வேண்டியது இதுதான் வணக்கம். இதை நாம் எப்படி செய்வது? இப்பொழுது நான் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் அந்த பயணத்தை துவங்குகின்ற அந்த நேரத்திலிருந்து இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதவரை உண்டான நடைமுறைகளை எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறேன். இப்ப நம்ம புறப்படக்கூடிய நேரம் ஆயிருக்கு. முதல் நான் இதுவரை சொன்னதெல்லாம் அதற்கு முன்பே நாம் உள்ளத்தாலும் உடலாலும் தயாராக கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்பொழுது நாம் புறப்படுகின்ற கடைசி நேரம். உறவுகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம், சொந்த பந்தங்கள்லாம் சொல்லிட்டோம். இப்ப நம்ம இன்னைக்கு புறப்பட வேண்டும். புறப்படுவதற்கு முன்பாக நமது உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வது, நமது நகங்களை வெட்டிக் கொள்வது, தேவையற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை கடைந்து கொள்வது, உம்ராவுடைய எஹ்ராம் அணிவதற்காக நான் குளிக்கின்றேன் என்ற நியத்தில் குளித்து சுத்தமாகிக் கொள்வது. குளித்ததற்கு பின்பு நறுமணத்தை, அதாவது கரைபடாத நறுமணத்தை உடலில் மற்றும் உடையில் தடவிக் கொள்ளலாம். அதற்கு அடுத்து எஹ்ராம் உடையை உடுத்துவதற்கு முன்பு
2 ரக்காத்துகள் தொழுது கொள்வது, எஹ்ராமுடைய உடுத்துவதற்காக 2 ரக்காத்துகள் தொழுது கொள்கிறேன். அல்லது யா அல்லாஹ் எனக்கு இந்த நசீபை நீ வழங்கியதற்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் 2 ரக்காத் தொழுது கொள்கிறேன். அல்லது 2 ரக்காத் தௌபாவுடைய நஃபில் தொழுது கொள்ளலாம். யா அல்லாஹ் அந்த வணக்கத்தை எனக்கு முழுமையாக நிறைவேற்றுகின்ற நசீபை கொடு. எவ்வளோ பேர் ஏர்போர்ட் வரைக்கும் போக முடியறது இல்லை, ஏர்போர்ட்டுக்கு போனாங்க திரும்பி வந்துடுறாங்க, அல்லது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த உலகத்தில். அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம், யா அல்லாஹ் எனக்கு நீ இந்த நசீபை தந்திருக்கிற, ஆசையை தந்து விட்டாய், வாய்ப்பை தந்து விட்டாய், இடையில நீ பறிச்சிடாத யா அல்லாஹ், என் கடைசி வரைக்கும் இந்த அமலை முழுச சிறப்பா முடிச்சுட்டு நான் பாதுகாப்பா வரணும், அல்லாஹ்விடத்தில் தாராளமாக கேட்கலாம் என்ற அடிப்படையில் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வது. உடை உடுத்துவதற்கு முன்பு அல்லது உடை உடுத்தியதற்கு பின்பு தாராளமாக தொழுது கொள்ளலாம். இதுல 2 ரக்காத்துகளில் முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூராவிற்கு பின்பு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓதுவதும், 2வது ரக்காத்தில் அல்ஹம்துக்கு பின்பு குல் ஹுவல்லாஹு அஹது சூரா ஓதுவதும் சிறந்தது. இந்த 2 சூறாக்களை 2 ரக்காத்தில் ஓதி நாம் தொழுது கொள்ள வேண்டும். தொழுதற்கு பின்பு நீங்கள் எஹ்ராமுடைய உடுத்துகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்தவரை எஹ்ராம் இருக்கின்ற தனி உடை இல்லை. நீங்கள் இயல்பாக உடுத்துகின்ற உடைதான் எஹ்ராமுடைய உடை, இயல்பாக உடுத்துகின்ற உடைதான் எஹ்ராமுடைய உடை. ஆனால் ஒரு வித்தியாசம், இப்பொழுது முகத்தை நாம் மறைத்துக் கொள்வோம், மறைத்துக் கொள்ளலாம், அது சிறப்பு தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. எஹ்ராமுடைய நிலையில் முகத்தை மறைக்க கூடாது. பெண்கள் எஹ்ராமுடைய நிலையில முகத்தை மறைக்க கூடாது, தலையை மூடிக்கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை எஹ்ராம் என்பது, எஹ்ராமுடைய உடை என்பது வெறுமனே 2 வெண்ணிற ஆடை, வெள்ளை நிற ஆடை, அவ்வளவுதான். 2 வேஷ்டி துண்டு, ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து மேல பத்திக்கிறணும், ஒன்ன கைலியாக லுங்கியாக உடுத்திக்கிறணும், வேஷ்டி மாதிரி உடுத்திக்கிறது. ஒரு பெரிய துண்டு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எளிமையை அல்லாஹ் போதிப்பதற்காக தருகிறான். சாதாரண நான் கபரில் வரும்போது நான் போகும்போது நான் எதை கொண்டு போறேன்? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இதோட தான் போகணும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இதோட தான் போகணும். இதை விட பெரிய விடை ஒண்ணும் இல்லை, இதை விட பெருசா யாரும் எடுத்துட்டு போக முடியாது. ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகத்தை பற்றி சொல்லப்படும், அவங்க சொல்லுவாங்க, மகளாத்த சொன்னாங்க, எனக்கு சாதாரண உடைகள் போதுமா கபர்ல, எனக்கு நான் உடுத்திருக்கேன் இதையும் கொஞ்சம் துவைச்சு வச்சுக்கன்னு சொன்னாங்க ஆயிஷா அம்மையார்ட்ட. எவ்வளவு ஆச்சரியம் இல்ல, இது பழசா இருக்கே, மௌத்தாரவங்களுக்கு பழச, நம்ம புதுசு யாராவது உயிரோட இருக்கவங்க உடுத்தினா நல்லது, நான் மௌத்தா இருக்கவனுக்கு பழசை பத்தி பரவாயில்லைன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய அடக்கம் பெருந்தன்மை. அருமை மோமின்கள், ஒரு எளிமையை காட்டுவதற்காகவும் மறுமையுடைய சிந்தனையை வரவைப்பதற்காகவும் தான் இந்த வெண்ணிற உடை. 2 துண்டு, ஒரு துண்டை வேஸ்டியா கட்டிக்கிறோம், ஒரு துண்டை மேல போத்துக்கிறாங்க ஆண்கள், அவ்வளவுதான். சில பேர் இதுக்கு பயப்படுறாங்க, இந்த எஹ்ராமுடைய ட்ரெஸ் எப்படி உடுத்துறதுன்னு தெரியல, அதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வர்றது. அவர் எவ்வளவு பெருசா ஒரு மெத்தட் சொல்ற மாதிரி, இங்கிட்டு சொல்லுங்க அங்கிட்டு சொல்லுங்க, அதை செய்யுங்க இது. யார் யாருக்கு எங்க சொருகுனா வேஷ்டி பத்திரமா நிக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கெங்க சொருகி கொள்ள வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்லை, கீழே ஒரு வேஷ்டி, வேஷ்டி கட்டுறோம் இல்லை. சில பேர் கட்டுவாங்க, ஒரு தடவை கைலி கட்டினா ஒரு 2 நாள் ஆனாலும் சில பேருக்கு அவராது, சில பேருக்கு 10 நிமிஷம் கூட கைலி நிற்காது. அது அவங்களுடைய பழக்கத்தை பொறுத்தது. நாம் நமது உடையை பாதுகாப்பான முறையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இதே போன்று சில சமயத்தில் பார்க்கலாம், யாராமுடைய உடை உடுத்திருக்கிற பேர்ல சில பேர் அவங்களுடைய உடை உடல் தெரிகின்ற முறையில் கட்டுவது, அவைகள் கூட பொதுவாகவே பேணுதல் வேண்டும். ஏதோ எல்லாமே ஜாயிஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. மேல துண்டு போத்திருக்கும், அப்ப கூட ஆண்கள் கவனமாக இருக்கணும். நம்முடைய வயிறு பகுதிகள் எல்லாம் தெரியாமல் மறைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல பெரிய துண்டு தானே, 2.25 மீட்டர் அது துணி, அதை அப்படியே போத்திக்கிறோம் சொன்னா முழுமையாக போத்திக் கொள்ள வேண்டும். என்ன நினைச்சுக்கிறாங்க, யாராமுடைய ட்ரெஸ், அதனால இப்ப எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கண்ணியம் அல்ல, முறை அல்ல. ஏன்னா நம்ம முறாவுக்கு போறவங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க பார்க்கலாம், குறிப்பாக வெஸ்டர்ன்ல இருந்து வர்றாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய அந்த கண்ட்ரிஸ்ல வரக்கூடிய சகோதரர்கள், அவங்களுக்கு இப்படி பழக்கமே இல்லை. நமக்காவது பழக்கம் இருக்கு, வேஷ்டி கட்டி துண்டை போட்டு மேல பழக்கம் இருக்கு, அவங்களுக்கு அப்படி ஒரு பழக்கமே இல்லைங்கிறதுனால வித்தியாசமாக தெரியும். அவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நம்மை பொறுத்தவரை நம்ம அதை அந்த ஒழுங்குகளை எல்லாம் பேணி பார்த்தாலே ஒரு அழகான அடக்கமாக கண்ணியமாக தெரிய வேண்டும். அதே போல கீழாடைய உடுத்துற வேஷ்டி கரண்ட காலுக்கு மேல இருக்கணுமே தவிர, சில பேர் முழங்காலுக்கு பக்கத்துல வரைக்கும் உடுத்திக்கிடுவாங்க. அப்படி உடுத்தக்கூடாது. முழங்கால் வரைக்கும் பக்கத்தில் உடுத்தணும்னு சொன்னா என்ன ஆகும், கரண்டை காலிலிருந்து முழங்கால் வரை இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் கால் தெரியும். ஆண்களை பொறுத்தவரை அது அவுரத் இல்லை என்று இருந்தாலும் கூட மறைக்கப்பட வேண்டிய பகுதி தான். கரண்டை காலுக்கு கீழே தான் ட்ரெஸ் போகக்கூடாது, கரண்டை காலுக்கு சற்று மேலாக வேஷ்டியை கட்டிக்கொள்ள வேண்டும். மேல ஒரு கீழே ஒரு துண்டு, மேல ஒரு துண்டு. ஆண்கள் தொப்பி போடக்கூடாது, தலையை மூடக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது. ஆண்கள், பெண்கள் தலையை மூட வேண்டும், ஆண்கள் தலையை மூடக்கூடாது.
சரி, இப்ப இஹ்ராமுடைய ட்ரெஸ் உடுத்திட்டோம். இந்த மூடக்கூடாது என்பது எப்பொழுதிலிருந்து இஹ்ராமுடைய சட்டம் வரும் அப்படின்னு கேட்டா, உம்ராவிற்கு நிய்யத்து செய்ததிலிருந்து தான் வரும். அது வரைக்கும் வராது. உம்ராவுக்கு நிய்யத்து செய்த பொழுதுதான் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னால ஒரு உடையை உடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப உடையை உடுத்திருக்கிறோம், நம்ம தலையில தொப்பி போட்டு தொழுகலாமா? தாராளமாக தொழுகலாம். எது வரைக்கும்? உம்ராவுடைய நிய்யத்து செய்கின்ற வரை. இப்ப நம்ம தொழுதுக்கிறோம், வைக்கிறோம், நமது சகோதரத்துல முசாஃபா செஞ்சுக்கிறோம், ஆனக்கா செஞ்சுக்கிறோம். இப்போலாம் அத்தர் போட்டிருப்போம், அதை பத்தி பரவாயில்லை. ஏன்னு சொன்னா நிய்யத்து செய்யலைங்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் பயணம் சொன்னோம். இப்போ சென்னை வாசிகள் சென்னை அல்லது நம்மெல்லாம் சென்னைக்கு வந்துடும். சென்னையிலேருந்து தான் நீங்கள் பெரும்பாலும் இஹ்ராம் கட்டுவீங்க. ஏன் இஹ்ராம் இங்கேருந்தே கட்டுறோம்? நான் கூட ஆரம்பத்தில் சொன்னேன், மீகாத்துன்னு ஒரு எல்லை இருக்கு. மீகாத்துன்னு ஒரு எல்லைக்கு பெயர். அது நாலாபுரங்களிலும் மீகாத்துங்கிறது எல்லை அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாடுக்கும் இப்போ ஆசியா கண்ட்ரிஸ்னா அவங்களுக்கு ஒரு எல்லை. நமக்கெல்லாம் எலம்லம் என்பது ஒரு எல்லை. மதினாவாசிகளுக்கு துல் ஹலைஃபான்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், மதினால இருந்து உம்ரா செய்வதற்காக புறப்பட்டாங்கன்னு சொன்னா, மதினால இருந்து புறப்பட்டு சில கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு முன்பாகவே ஏறக்குறைய அந்த துல் ஹலைஃபாங்கிற இடம் வந்துடும். அது அவர்களது எல்லை. நமக்கு எலம்லம் என்பது எல்லை. இந்த எலம்லம் அந்த காலத்துல மக்கள் கப்பல் வழியாக ஹஜ் உம்ரா பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த எல்லையை அடைகிறதுக்கே 10 நாள் ஆயிரும், 10-12 நாள் ஆயிரும். அதனால சாதாரண உடையில் இருப்பாங்க. அப்பொழுது அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும், இந்த எல்லை வந்து விட்டது, நீங்க இப்பொழுது இஹ்ராம் கட்டிக் கொள்ளுங்கள். குளித்து, இப்ப நம்ம வீட்டில் செய்யறதுனா அங்கே செஞ்சுக்கிடுவாங்க, குளித்து தூய்மை அடைந்து ரெடி ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லப்படும். ஆனா இன்னைக்கு நம்ம பிளைட்ல போறோம், சில மணி நேரங்களிலேயே நம்ம ஜித்தா போய் இறங்கிறோம். ஜித்தா வந்து எலம்லமை தாண்டி இருக்கிறது. அதனால அதற்கு முன்பாகவே இஹ்ராம் கட்டி நியத்து செய்து கொள்ள வேண்டும். பிளைட்ல உட்கார்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால நாம் சென்னையிலேயே இஹ்ராம் கட்டி செல்கிறோம். அதான் காரணம். நியத்து செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. எல்லாத்தையும் முசாஃபா செஞ்சுட்டோம், தொழுதுட்டு மேலே ஏறிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஷார்ட்டா சொல்றேன், நீங்க பிளைட்டுகளில் உங்களுக்கு எப்படி வழி நடத்தப்படுகின்றீர்களோ அப்படி நடக்கணும். ஆளாளுக்கு இதுல பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல இழுப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மஷ்வரா சொல்லுவாங்க. இது நீங்க கடைசி வரைக்கும் மாஷா அல்லாஹ் திரும்பி வர்றது வரைக்கும் பார்க்க முடியும். ஆனா இது சரியே இல்லை. உங்கள் பொறுப்பாளர் என்ன சொல்லுகிறார்களோ அப்படி கேட்கணும். 3 மணி நேரத்துக்கு முன்னால வாங்கினா 3 மணி நேரத்துக்கு முன்னால வரணும். ஒரு இடத்துல 1 மணி நேரத்துக்கு முன்னால வாங்கினா வரணும். வந்ததுக்கு பின்னாடி 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் நிக்கிற மாதிரி கூட இருக்கும். என்ன எங்களை நீங்க கூப்பிட வச்சுட்டு இப்படி நிக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே பெர்ஃபெக்டா அடுத்த செகண்ட்ல வரணும்னு சொன்னா சாத்தியப்படாது. சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், அவைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். அந்த பயிற்சியை தர்றதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த இடத்துக்கு கூப்பிடுறான். அந்த பயிற்சியை தர்றதுக்கு தான் அல்லாஹ் கூப்பிடுறான். நான் நல்லா யோசிச்சு பாருங்க, இது நம்முடைய வீடு. நம்முடைய வீடுகளில் நம்ம பிரைவேசி ஃப்ரீயா இருப்போம். சொல்லதான் சொல்லுவாங்க, ஜன்னத்துர் ரஜினி தாருஹு, அற்புதமான பொன்மொழி அது. ஒரு மனிதனுடைய சொர்க்கம் எது தெரியுமா? அவனுடைய வீடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கோபுரமா இருந்தாலும் சரி, குடிசையா இருந்தாலும் சரி. என்னதான் என்னை இப்ப உங்க வீட்டை விருந்தினரை அழைக்கிறீங்க, உயர்ந்த ரூம் அறையை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறீங்க, உயர்தரமான பெட் இருக்கு, ஏசி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனாலும் என் வீடு மாதிரி வருமா? ஏன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, நான் ஜிப்பாவை கட்டிட்டு சட்டை கழட்டிட்டு அப்படியே பனியனோட இருக்க முடியும், பனியனை கழட்டிட்டு ஃப்ரீயா இருக்க முடியும். இது நம்முடைய வீடு. ஒவ்வொருவருக்கும் நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் வெளியில இருந்து வருவோம், எப்படா வீடு வந்து சேருவோம்னு நினைப்போம். அதுக்கு இடையில எவ்வளவு பெரிய வசதியான இடமா இருந்தாலும் சரி, அது நமக்கு முக்கியம் அல்ல. ஏன்? வீடு நமக்கு பிரைவேசி, பாதுகாப்பான பிரைவேசியானது. கூச்சல் இல்லை, நெருடல் இல்லை, உறுத்தல் இல்லை, எதுவும் இல்லை, யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அங்கே என்னுடைய மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை, அவ்வளவுதானே அப்படி நம்ம நினைப்போம். ஆனா இப்ப நம்ம பயணம் புறப்பட்டுட்டோம். பயணம் புறப்பட்டதுக்கு பின்னால என்ன ஆகும்? முடியாது. ஒரு பாத்ரூம் 2-3 பேர் வீட்டில் இருக்கிறதுக்கே யோசனையா இருக்கு. அங்கே ஒரு பாத்ரூம்ல ஏகப்பட்ட பேர் போக வேண்டியது இருக்கும். சில கஷ்டங்கள் இருக்கும். அல்லாஹ் ஏன் தர்றான்? அட்ஜஸ்ட் பண்ணி பழகணுங்கிறதுக்காக அல்லாஹ் தரேன். மினாவில் போய் பார்ப்போம், சாதா டாய்லெட் யூரின் போகணும் அப்படின்னு சொன்னா 15 பேர் 20 பேருக்கு பின்னால நிக்க வேண்டியது வரும், கியூல நிக்க வேண்டியது வரும். அல்லாஹ் பொறுமை, பாடம், பிராக்டிக்கல் எல்லாம் வணக்கம். சிலது தியரி, சிலது பிராக்டிக்கல் சொல்றாங்க. ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது 100% பிராக்டிக்கல். ஒரு முஸ்லிம் எப்படி முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதை தியரியாக இல்லாமல் பாடம் செஞ்சு மனப்பாடம் பண்ணி படிச்சு எழுதுற மாதிரி இல்லாம பிராக்டிக்கலா அல்லாஹ் சொல்லித்தரதுக்கு தான் கூப்பிடுகிறான். அருமை சகோதரர்களே, சரி, இப்ப நம்ம இஹ்ராம் கட்டிட்டோம். உங்களுக்கு ஃபிளைட்டுக்கு எப்போ வர சொல்றாங்களோ போயிடணும். ஒவ்வொரு இடத்திலும், ஏன்னா அங்கு பல மணி நேரங்கள் வேலைகள் இருக்கும். சரி, எல்லா வேலையும் முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நம்ம ஃபிளைட்டுக்குள்ள போயிட்டோம். போய் நம்ம உட்காந்துறோம். பிளைட்டு புறப்படுகின்ற பொழுது பொதுவாக சஃபருக்குரிய ஒழுக்கங்கள் இருக்கும் அல்லவா? சஃபருடைய துவா நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே எல்லா சஃபரையும், பிளைட்டுக்கு இல்லை,
இங்க இருந்து நீங்க பஸ்ல, கார்ல, ட்ரெயின்ல புறப்படுறீங்க, அங்கிருந்தே பிரயாணத்தில் அந்த ஒழுக்கங்கள் அனைத்தையும் பேணப்படணும். ஒரு இடத்துல இறங்கி நம்ம சென்னையில இறங்கி நம்மளுடைய ரூமுக்கு போறோம், அந்த சபர்லையும் அதை ஓதிக்கொள்ளணும். சென்னை ரூம்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறோம், எல்லா இடத்திலும் பிரயாணத்துக்குரிய சட்டங்களை பேணிக்கொள்ளுங்க. அதே போன்று இப்பொழுது பிளைட்ல புறப்பட போகுது, அப்பொழுதும் பிரயாணத்துடைய அந்த ஒழுங்குமுறைகளை பேணி துவா செய்து கொள்வது. இப்போ பிளைட் புறப்பட்டுருச்சு. பிளைட் புறப்பட்டு ஏறக்குறைய ஒரு டைரக்டா போனீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்திற்கு ஜித்தாவிற்கு சரியாக சொன்னால் 20 நிமிஷம் தான், மிக சரியாக சொன்னார். நம்ம அப்படி ரொம்ப கரெக்டா பார்க்க கூடாது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவாது நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நமக்கு எப்ப நியத்து செஞ்சு தருவாங்க, பிளைட்ல ஏறி பிளைட் டேக் ஆஃப் ஆன உடனே, புறப்பட்ட உடனே நியத்து சொல்லி கொடுத்துருவாங்க. தப்பு இல்லை. நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால நியத்து செஞ்சோம், அவ்வளவுதான். நியத்து செய்யலாம், சென்னையுடைய அறையில வைத்து நியத்து செய்யலாம், தப்பே கிடையாது. சென்னை நம்ம தங்கக்கூடிய ரூம்ல ரெடி ஆயிட்டோம், நியத்து செஞ்சுட்டு போனா தப்பே இல்லை, தாராளமாக கூடும். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறோம், தவிர்க்க முடியாமல் அங்கு சில மணி நேரங்கள் தாமதமாக பிளைட் வரும் என்று அறிவிப்பு செய்யப்படும். அப்ப நம்ம அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி இருக்கிறது கஷ்டங்கிறதுனால தவிர்க்குமாறு சொல்லப்படுகிறது. நம்ம பிளைட் ஏறி புறப்பட்டதுக்கு பின்னாடி நியத்து பண்ணிக்கலாம். சரி, பிளைட்ல ஏறி நியத்து சொல்லி கொடுப்பாங்க. உம்ராவுடைய நியத்து இப்ப செய்றோம். அல்லாஹும்ம இன்னி உரீது அல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லி வ தகப்பல்ஹா மின்னி. இந்த நியத்தை செய்வதற்கு முன்பு இப்பொழுது ஆண்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இதுவரைக்கும் தொப்பி போட்டிருக்கலாம், ஏறாமடைய உடம்புடுத்து இருந்தோம், இந்த நியத்து செய்யல, ஒருவேளை இங்க தொப்பி போட்டு இருந்திருக்கலாம். இப்பொழுது தொப்பியை எல்லாம், தலையில் இருக்கக்கூடிய தொப்பி, தலைப்பாகை எதுவா இருந்தாலும் சரி ரிமூவ் பண்ணிடணும், எடுத்து விட வேண்டும். எடுத்து விட்டு இந்த நியத்தை செய்ய வேண்டும். பெண்களை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, இயல்பாகவே அப்படித்தான் இருப்பீங்க. அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத, யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உம்ரா செய்ய நாடுகிறேன். ஃபயஸ்ஸிர்ஹா லி, எனக்கு இதை நீ எளிதாக்குவாயாக. வ தகப்பல்ஹா மின்னி, என்னிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதுதான் நியத். இந்த நியத்துகள்ல பார்த்தா ஹஜ்ஜுடைய வணக்கங்கள்ல மட்டும், தொழுகையில, நோன்புல எதிரையும் இப்படி நியத்து இல்லை. யா அல்லாஹ் இதை செய்ய நாடு ஏத்துக்குவாயன்னு சொல்லுவோம். இந்த வணக்கங்கள்ல மட்டும் எஸ்திராலி, இதை நீ எனக்கு எளிமைப்படுத்துவாயாக என்ற வார்த்தை சேர்த்து சேர்த்து வரும். ஏன்னு சொன்னா இயல்பாகவே சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். எனவே ரப்பிடத்துல கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு இந்த அமலை ஆசானாக்கி எளிதாக்கு என்று கேட்கின்றோம். ஸல்லல்லாஹு அப்படி நமக்கு படிச்சு தர்றாங்க. சரி, இப்ப நியத்து செஞ்சுட்டோம், நல்லா கவனமா கேட்டுங்க. இந்த நியத்து எப்பொழுது செய்தோமோ இப்பொழுது நமக்கு பெயர் முஹரிம், இஹ்ராம் கட்டியவர் என்று அர்த்தம். ட்ரெஸ் உடுத்துறதுனால முஹரிம் அல்ல. ட்ரெஸ் உடுத்துறதுனால முஹரிம் சொன்னா நம்ம உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம பேரப்பிள்ளை நம்ம ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டான், இவரை முஹரிம் சொல்ல முடியுமா? இல்ல, அது சும்மா ட்ரெஸ்ன்னு அர்த்தம். இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி நாம் நியத்து செய்து விடுமையானால் நமக்கு பெயர் முஹரிம். இந்த நியத்து செய்த உடன் செய்ய வேண்டிய வேலை தல்பியா சொல்ல வேண்டும் 3 முறை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதை 3 தடவை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. உங்களுக்கு அவர் மனப்பாடாங்கிறதுக்காக 3 தடவை சொன்னேன். இல்லைன்னா ஒரு தடவை சொல்லிட்டு 3 தடவை சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஒன்றும் திறமை இல்லை. நாம் அதை சொல்லி மனனம் செய்து கொள்ள வேண்டும், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நியத்து செஞ்ச உடனே, நியத்து செய்தவுடன் 3 தடவை தல்பியா சொல்கிறோம். அதுக்கடுத்து ஸலவாத் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து வரலாம். 3 தடவை என்பது குறைவானது. எப்பொழுது ஆரம்பித்தாலும் 3 தடவை சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அல்ல, சொல்லிக்கொண்டே இருப்பது சிறந்தது. ஆனால் ஆரம்பிக்கின்ற பொழுதெல்லாம் 3 முறை சொல்ல வேண்டும். இப்ப 3 தடவை சொல்லிட்டோம், அதுக்கடுத்து நம்ம திரும்ப திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு தடவை ஆரம்பிக்கிற பொழுது 3 முறை சொல்ல வேண்டும். சரி, கொஞ்ச நேரம் நம்ம பிளைட்ல தூங்கிட்டோம், தூங்கி எந்திரிக்கிறோம், இப்ப தூக்கம் வந்துடும், தூங்கலாம். தூங்க கூட அர்த்தம் அல்ல, தூங்கலாம். தூங்கி எழுந்திருக்கின்றோம், உடனடியாக 3 முறை சொல்வது. எதுவரை இந்த தல்பியா சொல்லப்படும்? நீங்க ஜித்தாவில் இறங்கி, ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு போய், மக்காவிலிருந்து நாம் நம்முடைய அறைக்கு ரூமுக்கு சென்று நம்முடைய பொருள்கள் எல்லாம் வைத்து விட்டு காபாவுக்கு நம்ம அழைச்சிட்டு போவாங்க. காபாவிற்கு சென்று தவாஃப் ஆரம்பிக்கின்ற வரை இதை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். தவாஃப ஆரம்பிக்கிறது வரைக்கும், எப்ப தவாஃப ஆரம்பிக்க போறோமோ தல்பியா நிறைவேற்றிவிடும், தல்பியா முடிஞ்சிடும்.
தவாப் ஆரம்பிக்கின்ற வரை இந்த தல்பியா சொல்லப்பட வேண்டும். சொல்லுகின்ற பொழுதெல்லாம் 3 முறைகள் சொல்லணும். நம்ம ஜித்தாவில் இறங்குறோம், ஜித்தாவுக்கு வெயிட் அதாவது கஸ்டம்ஸ்ல நம்ம வெயிட் பண்றோம், அல்லது வெளியில நம்முடைய வாகனத்துக்காக வெயிட் பண்றோம், வாகனத்தில் பயணம் செய்யறோம், ரூமுக்கு வர்றோம், ஒவ்வொரு தடவை ஏறுகிறோம் இறங்குகின்றோம், ஒவ்வொரு கட்டத்திலும் தல்பியா சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதர பேச்சுக்களை குறைத்து விட்டு, நம்ம பேசிட்டே தானே இருந்தோம், மற்ற பேச்சுக்களை குறைத்து விட்டு தல்பியாவை